16 ஆண்டு தீட்சையில் இருக்கும். இந்த 16 ஆண்டு தீட்சையில் வந்து என் குரு எனக்கு கற்றுக் கொடுத்தது மெயினாக சன்னியாசி வாழ்க்கை, இது பிரம்மச்சாரியாக இருக்கணும், ரெண்டாவது துறவர் வாழ்க்கை, பிச்சைக்காரனாக இருக்கணும். அன்னன்னைக்கு பிச்சை எடுத்து தான் சாப்பிட்ணும். நான் எனக்குன்னு எதுவுமே சொந்தமாக சேர்த்துக்கூடாது. அதே போல் என்னுடைய எந்த விதமான ஒரு 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 அதிகாரத்துக்கோ ஒரு ஒரு பதவியோ கொடுத்தானோ அது என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்க கூடாது. எல்லாத்தையும் கொடுப்பாரு, ஆனால் என்னுடைய சுயநலத்துக்காக நான் பயன்படுத்திக்க கூடாதுன்னு எனக்கு ஆசை அருளும் கொடுத்தாரு. அந்த ஆசை அருளோடு தான் நான் ட்ராவல் ஆகி இவ்வளோ தூரம் நான் வந்தேன். வந்தது பிறகு எனக்கு என் வாழ்க்கையில் நிறையா மேன்மைப்படுத்தினார். மேன்மைப்படுத்தி என்னை நல்லா சிறப்பாக கொண்டு வரும்போது தான் இந்த ஆன்மா பற்றி அதிகமாக வந்து நான் உள்நோக்கி போனேன். இந்த 18 ஆண்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 3000க்கு மேற்பட்ட உடல்களை வந்து நம்ம இறைவன் தலைமையில், இறைவன் ஆசீர்வாதத்தில் நான் ஒரு வேலைக்காரனா, நான் ஒரு பிச்சைக்காரனா அந்த ஆன்மாவுக்கு திருப்பாதத்தில் ஒரு மகனா ஒரு சகோதரியாக இருந்து அவங்களுக்கு நல்லடக்கம் பண்ணி அவங்கள ஆத்மா சாந்தம் படுத்துறதுக்கு இறைவன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது எதுவுமே நம்ம செய்ய முடியாது. எல்லாருமே நம்ம போயிட்டு ஒரு பிரசாதம் எடுத்து தொட முடியாது. ஏன்னா ஒன்றும் இல்லை, நம்ம உறவினர் யாருன்னா ஒரு வீட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னா ஒரு மாலை எடுத்துன்னு போய் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நம்மளால் நிற்க முடியாது. அந்த எனர்ஜி பவர் இவங்க உடம்புல தாங்க முடியாது. அவங்க இறந்த பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆன்மா இருக்கிறவங்க எனர்ஜி இழுக்கும், காந்த மாதிரி இழுக்கும். அதே போல் அந்த ஆன்மா கிட்ட உள்ளே போனோன்னா அந்த அனுகிரகம் இருந்தால் மட்டும், இறை பிரார்த்தனை இருந்தால் மட்டும்தான் அந்த ஆன்மாவை தொட்டு அடக்கம் பண்ண முடியும்.